ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த டைமில், இந்த கொரோனா டைமில் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறையா வெப்சைட்ஸில் போய் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணி தேடி இருப்போம். முக்கியமாக அதில் யூடியூப்பில் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ள வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. ஃப்ரீலான்சர், அப்வொர்க், ஃபயர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதுலேயே வந்து இந்தியன் வெப்சைட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சீட்டிங் நடக்குது. நான் நிறையா ஆப்ஸு இந்த மாதிரி உள்ளதில் இன்வெஸ்ட் பண்ணி நானும் கொஞ்சம் ஏமாந்து போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான உள்ள வெப்சைட்ஸ் பற்றி இன்றைக்கி நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முக்கியமாக வந்து நம்மளுக்கு பெருசாக உதவி பண்ணுறது பார்த்திங்கன்னா யூடியூப் தான். நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட்னாலும் யூடியூப்பில் போட்டு தான் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி தான் நானும் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா அதிலே கொடுத்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மேலேயே இருக்குது, பர் டே 900 rupees, அதாவது 5 நிமிஷம் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ ஒரு நாளைக்கு 900 ரூபா ஏர்ன் பண்ண முடியுதுன்னு சொன்னால் மாதத்துக்கு 27,000 ரூபா. நம்ம வேறு எந்த வேலையுமே பார்க்க வேண்டியது தேவையில்லையே. யூடியூப்லேயும் வீடியோ போட வேண்டாமே. நம்ம எதுக்கு மெனக்கட்டு உட்காந்து கஷ்டப்பட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு அதை எதுக்கு பண்ணணும்? இந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு 900 ரூபா அப்படின்னு சொன்னால் நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி உள்ள வெப்சைட்ஸில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஹவராவது நம்ம வேலை பார்ப்போம். ஸோ 1 ஹவர் வேலை பார்த்தோன்னா அப்படியே இன்ட்டு போட்டு டைவர்ட் பண்ணிங்க, அதுவே வந்து நம்மளுக்கு 30,000 கிட்ட வருது. இவங்கெல்லாம் முக்கியமாக இப்போ எதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் போட்டு நம்மளெலாம் முக்கியமாக ஏமாற்றணுன்னே பார்க்குறாங்க. செகண்ட் பாருங்கள், ஐஸ் பெட்டி தொட்டா பணம், மினிமம் ரெடீம் வந்து 1 ரூபி, ஒரு பாக்ஸுக்கு 20 ரூபா, 10 பாக்ஸுக்கு 200 ரூபா. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 100 பாக்ஸை கூட நம்ம தொட்டு 2,000 ரூபா மணி ஏர்ன் பண்ணுவோம். அப்படின்னு பார்த்தா மாதம் 60,000 ரூபா. ஸோ இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. அதில் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேக்கான ஒரு ஆப்பும் ஃபேக்கான ஒரு வெப்சைட்ஸுமே நம்மளுக்கு கொடுத்து அவங்க அதுவும் அந்த இன்வைட் கோடு மூலியமாக அவங்க சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 400 பேங்க் ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஒரு வீடியோவுக்கு 100 ரூபா, 10 வீடியோவுக்கு 1000 ரூபா நேரடியாக கிடைக்கும். ஸோ நேரடியாக கிடைக்கிது, ஆனால் இவங்க மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதம் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் 200 ரூபா வருது, 300 ரூபா வருது அப்படின்னு தான் வீடியோ போடுறாங்களே தவிர யாருமே 10,000, 20,000, 30,000 வீடியோலாம் போடுறதே கிடையாது. ஸோ அது வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ஒரு 1 மினிட் வீடியோ பார்த்தா $2.60. ஸோ $2.60 நம்மளுக்கு இந்தியன் மணிக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 ரூபா வரும். 5 மினிட்ஸ் வேலை பார்த்தா $26. ஸோ 2,000 ரூபா, 5 நிமிஷத்துக்கு 2,000 ரூபா. இதெல்லாம் என்ன, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. நம்புகிற மாதிரியும் இல்லை, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதுக்கான வேலையை நம்ம செய்கிற மாதிரியும் கொடுத்துடல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெறும் 30 செகண்ட் மட்டும்தான் வேலை. சீக்ரெட் ட்ரிக்கு, 2 நாள் வருமானம் 23,000 ரூபாய். பேங்க் ப்ரூஃப் வச்சுருக்காங்களாம். ஒரே ஒரு மொபைல் மட்டும் போதுமா, நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்ரீ டைம் ஒர்க். எப்படி பண்ணுறாங்க, அதுதான் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த ரூபி 4 கிளிக் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க, இன்வைட் பண்ண சொல்கிறாங்க, 100 பேரை இன்வைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும், அதை 100 பேர் பார்க்கணும். இவங்கள பெருமையாக பேசி யூடியூப்பில் வீடியோ போடணும், அதுக்கு 1000 வியூஸ் வரணும், அப்படின்னா மட்டும்தான் பணம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோவெலாம் நம்ம போட்டு அவங்கெல்லாம் வந்து அந்த அத்தனை வியூவர்ஸ் அதை பார்த்து நம்ம முடிக்கிறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது ஆகிடும். 6 மாதம் கழிச்சு 250 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இந்த பாருங்கள், செம்ம சூப்பர் மொபைல் ஏர்னிங் ஆப், 1000 ரூபாய் வருமானம், அடுத்த நிமிஷமே பணம் டைரெக்டாக பேங்க். எனக்கு அதான் புரியல, இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சு வீடியோ போடுறீங்களே, அதுக்கான ப்ரூஃபை காட்டுறாங்களா? காட்ட மாட்டுறாங்க. இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆப்ஸில் காயின் ஏர்ன் பண்ணுறது, மணி ஏர்ன் பண்ணுறதுலாம்
ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது ஒரு 200, 300, 400 இது மட்டும்தான் அதிகபட்சம் ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து இந்த ஆர்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ ஒரு வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். இந்த ஆர்டர் கிராப்பிங் பார்த்திங்கன்னா முதலீடு செய்யாமலே நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நானும் அதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்தேன். என்ன இந்த ஆர்டர் கிராப் பண்ணுறது, எனக்கு அது ஒன்று என்னென்னா சீட் பண்ணிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த வெப்சைட்ஸை பேன் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிராப்பிங் மூலயமா நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இத்தனை பேரை இன்வைட் பண்ணி நம்ம விடுறோம். சரி, ஒரு ஆளுக்கு ஒரு 10 பேரை இன்வைட் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஒரு ஆள் ஒரு 10 பேர்னால் ஒரு 10 பேர் அப்படி கணக்கு பண்ணுங்கள். 100 பேர் 1000 பேரை இன்வைட் பண்ணோன்னே ஒவ்வொரு ஆளும் குறைஞ்சபட்சம் வந்து 100 ரூபா மணி ஆட் பண்ணால் அவங்களுக்கே அது 1 லட்ச ரூபா வந்துடுது. ஸோ அந்த வெப்சைட்ஸையும் அந்த ஆப்ஸையும் உடனே என்ன பண்ணிடுறாங்க, பிளாக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஆப்ஸை புதுசாக க்ரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த ஓஎம்ஜி பர்சன் சொல்லிட்டு ஒரு ஆப் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ நீங்களாம் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நானே நிறையா ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கடந்த 6 மாதத்துக்கும் மேலேயே இதெல்லாம் ட்ரை பண்ணி பணம் கட்டி ஏமாந்துருக்கேன். புதுசாக வரவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆசை தான் கொடுக்குறாங்க. இந்த சதுரங்க வேட்டை படத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட இருக்கிற ஆசையை முதல்ல தூண்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையை தான் இவங்க பயன்படுத்தி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஆசையை தூண்டி தம்ப்நெயில் அதை போட்டு அதை பெருசாக க்ரியேட் பண்ணி கொடுத்து அவங்க எல்லாருமே நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை மொத்தமாக காலி பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இந்த பாருங்கள், ஒரு ஸ்பின் பண்ணால் 90 ரூபா, 10 ஸ்பின்னு 900 ரூபா. இல்லை, எனக்கு வந்து ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 90 ரூபா கிடைக்கிது. ஒரு நாளைக்கு 10 ஸ்பின்னு தான் மேக்ஸிமம் பண்ண முடியும்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், பண்ணிடுறோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு 1 மாதமோ 2 மாதமோ இருந்து கஷ்டப்பட்டு அந்த வேலையெல்லாம் முடித்து கொடுத்து நம்ம மணி ஏர்ன் பண்ணோன்னா மணி ஏர்ன் பண்ண முடியலை. ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான், நம்மளுக்கு ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வீடியோ பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போயிடாதீங்க. யாருமே மணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வேலை கொடுக்குறவங்க யாருமே பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை கொடுக்க மாட்டாங்க. வேலையை கொடுத்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான பணத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு நண்பர்களுக்கும் உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்லுங்கள், மணி இன்வெஸ்ட் பண்ணி தயவு செஞ்சு யாரும் வேலை பார்க்காதீங்க. இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.